விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. என்னை ராஜாக்களாக லேவியனாக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூய உமக்கன்றோ. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பாத்திர. உம்மை துதிப்பது எங்கள் கொடுத்திருக்கிற பாக்கியம். உங்களை ஆராதிப்பது, உம்மை போற்றுவது, உம்மை உயர்த்துவது இந்த நாவுக்கு பாக்கியம். என் சந்ததிக்கே பாக்கியம்பா. உங்க நாமத்தை என் வாயில சொல்ல வச்சிருக்கீங்களே. சோதனை சோதனை. எல்லாரும் வாயத்திறந்து உடைய நாமத்தை சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. ஆமே. அன்னைக்கு மோசே கிட்ட கர்த்தர் பேச முடியும் இல்லையா? அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட பேச முடியும். நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமே. இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த நாமம் வாயத்திறந்து சொல்லுங்க. என் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதை உணர்ந்து சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. இருக்கிறவராகவே இருக்கிறவரே போய் தேடி வந்திருக்கிறேன், நீர் வேணும்னு சொல்லுங்க. வாயத்திறந்து இந்த தேவன் நம்மளை தொடுவார், வழி உண்டு பண்ணுவார், தடைகளை எடுத்து போடுவார். ஆமே. இன்னைக்கு நம்ம இருக்கிறவராகவே இருக்கிறவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஆமே. அது இல்லை இது இல்லை, நிறைய காரியத்தை இழந்து நிற்கலாம். ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிற இடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதாக உண்டாகும். ஆமே ஆமே. இன்னைக்கு தேவனும் ஒரு பிள்ளைகளாகீங்கள். ஒரு வார்த்தையில சந்திங்க, தொடுங்க, ஜெயத்தை கொடுங்க, மறுரூபமாக்குங்க, எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துங்க. சந்தேகம், பயம், அங்கலாய்ப்பு இயேசுவின் நாமத்தினால் கடிந்து, சந்தேகத்தின் புத்தி, பயத்தின் புத்தி, எண்ணங்கள் கடிந்து கட்டி போறோம். எங்க வாழ்க்கையில் அவைகள் செயல்படக்கூடாது. உங்க கிருபை எண்ணி துதிக்க, உங்க கிருபை பார்க்க, கிருபை அனுபவிக்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? இன்றைக்கும் நம்முடைய கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். தேவ மக்களை, இன்னைக்கு விசேஷமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த 13ஆம் வசனத்தை நான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் படிக்கிறேன் இல்லையா? And you will seek me and find me when you search for me with all your heart. என்னை தேடுனீர்கள் என்றால் என்னை கண்டடைவீர்கள் இல்லையா? என்னை முழு இருதயத்தோடு கூட தேடுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, எந்த பின்னணி இந்த வசனத்துக்கு பார்த்தோன்னா, எரேமியா தீர்க்கதரிசி எப்போ இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா? கவனிங்க, இஸ்ரவேல் ஜனம் அங்க விடுதலைக்காக பாபிலோன் தேசத்துல அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்குமா நடக்காதா, இல்ல நம்முடைய தலையெழுத்து இங்கே தானா இல்லையா? ஒரு பெரிய அடிமைத்தனம் பாருங்க. இந்த பாபிலோன் தேசம் உங்களுடைய தேசம் இல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்குள்ளனா பிரவேசிச்சாங்க. ஏன் இந்த அடிமைத்தனம் வந்ததுன்னு சொன்னா, கீழ்ப்படியாதது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குது? அடிமை வாழ்வு வருது இல்லையா? இப்ப எல்லாரும் கதறாங்க, கூப்பிடுறாங்க. நன்மை உண்டாகுமா? எங்க சந்ததிகளாவது ஜெயத்தை பார்க்க முடியுமா? ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு அவர் ரொம்ப தொலைஞ்சு போற இடத்துலலாம் இல்லை, அந்த தேடுறது இல்லை. தேடுறது என்னன்னா, நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கேனே, மறந்துருக்கிறேனே, இந்த நல்ல கர்த்தரை மறந்துட்டேனே, அவர் என்னை வழி நடத்தினார், அவர் என்னை போஷித்தார், சந்ததி சந்ததியாக அவருடைய கிருபையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் அதை மறந்து அவரை விட்டு விலகினேன் பார்த்தீங்களா? இப்போ திரும்பியும் அவர் எனக்கு வேணும்னு தேடுற அந்த தேடுதல். கர்த்தர் வேணும், எனக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும். கர்த்தரால தான் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் நம் பட்சம் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? அநேக அவங்க வாழ்க்கையில அடிமைத்தனம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரை தேடாதனால. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அந்த அடிமைத்தனத்துக்கு வந்ததுக்கு காரணம், அன்னைக்கு பாபிலோன ராஜாவும் அங்க இருக்கிற போர்ச்சேவர்கள் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள கேப்சர் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு அவன் தேசத்துக்கு எடுத்து போய் அடிமையா வச்சிருக்கான். இன்னைக்கு இதே போல அநேகர் இன்னைக்கு பல விதமான காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். தரித்திரம் நம்ம வாழ்க்கையில ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விடுதலை பார்க்க முடியல, செழிப்பை பார்க்க முடியல. அநேகருக்கு சுகம் வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு வாரத்துக்கு ஒரு மாதிரி போறாங்க. அது ஒரு விதமான அடிமைத்தனம். குடும்பத்துல சமாதானம் இல்லை, எப்ப பாருங்க இல்லையா? சண்டை, இன்னுமாக சந்தேகம். இன்னும் குடும்பத்துல எப்படி வருது சண்டை? திருப்தி இல்லை. சண்டை ஏன் குடும்பத்துல வருது? விட்டு கொடுக்கறது இல்லை. சண்டை ஏன் குடும்பத்துல வருது? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யறது இல்லை. பாருங்க, இது ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு அடிமையின் ஆவி என்ன பண்ணுது? மக்களை கர்த்தருக்கு கீழ்ப்படி விடாத மாதிரி இல்லையா, விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா நடக்கிறது, கர்த்தருக்கு விரோதமா பேசுறது இல்லையா, சபிக்கிறது. இது பாருங்க, இதெல்லாம் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு நிறைய பேரை இந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஆட்கொண்டு அவங்கள கட்டி போட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் விடுதலை செய்வது அதிக நிச்சயம். நம்ம ஒன்று செய்யணும். ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும், நான் உண்மை தேடுறேன். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுவாங்களோ அங்க ஜெயம் உண்டு, வாழ்வு உண்டு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு விடுதலை இருக்கு. எப்ப இருக்கு? சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ. நீ என்ன தேடினா கண்டுபிடிப்ப. நீ என்ன பிடிச்சிட்டனா, என்ன பார்த்துட்டனா, உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் பார்க்க முடியும். கவனிங்க, கர்த்தரை பார்த்துட்டோம், நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்க்க முடியும். தேடு, காரியம் கர்த்தரை தேடு. வாழ்க்கையில பலவிதமான குறைகள் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற, செழிப்பை பார்க்க முடியல, சுகத்தை பார்க்க முடியல, முன்னேற்றத்தை பார்க்க முடியல, பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அப்படி கை கூடி வருது, அப்படியே கையை விட்டு போகுது. அநேகர் பாருங்க, வேலை கிடைக்கல, புதிய வேலைக்கு போயிருக்கிறாங்க, அங்கேயும் பார்த்தா அங்க ஒரு நன்மை வர்ற மாதிரி தெரியல, அப்படி திரும்பி டிராக் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? சில பேர் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒன்றும் பார்த்தா தெரியல. நல்லா கவனிங்க,
இதுல இருந்து விடுதலை வாழ்வு வேணும்னா நான் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுற இருதயத்துக்கு தான் அங்க விடுதலை. இல்லைன்னா இப்படிப்பட்ட இந்த பாண்டேஜஸ் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, மனுஷனா அப்படியே ஆட்கொண்டு அவங்கள சின்னாபனமாக்குது, முன்னேற விட மாட்டுது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிற இடத்துல, இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் எனக்கு வேணும், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஆல் யோர் ஹார்ட். ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம், சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ. தேர்ட்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடணும், ஃபுல் ஹார்ட். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அவங்க வாழ்க்கையில குறைவு இருக்கிறதுக்கு காரணமே, இன்னைக்கு போராட்டம் இருக்கிறதுக்கு காரணமே, கர்த்தரை முழுசா நேசிக்கல, கர்த்தரை முழுசா தேடல. அவங்க தேடுறதெல்லாம் வேற ஒரு காரியத்தை, கர்த்தரை சும்மா வச்சிருக்கிறாங்க. வேணும்னா வச்சுக்கிறது, தேவையில்லைன்னா விட்டுறது இல்லையா? இல்லை, இதனாலதான் போராட்டம், இதனாலதான் நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க, இதனாலதான் கண்ணீர் உணவா இருக்கு, இதனாலதான் பயம், இதனாலதான் கலக்கம், இதனாலதான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, கையெடுத்து வைக்க முடியல, கால் எடுத்து வைக்க முடியல, முன்னேற முடியல. காரணம் என்ன? முழு இருதயத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கல. இருதயம் பாதி பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். உன் இருதயத்துல பாதி உலகம் ஆட்கொண்டிருக்கு. அன்னைக்கு பாருங்க, சகைன்னு ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையை முழுசா உலகம் ஆட்கொண்டு இருந்தது, உலகம் ஆளுக செஞ்சுட்டு இருந்தது, கடவுள் இல்லை. ஆனா அன்னைக்கு கர்த்தர் அவன்கிட்ட வந்து, வா நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் இயேசுவை பார்த்தோன்னு அவன் முழு இருதயமா கர்த்தரை நேசிக்கிறான். பாருங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்கிறான். கர்த்தர் இயேசு இந்த சகையினுடைய பாவத்தை, அக்கிரமத்தை லிஸ்ட் போட்டு சொல்லல, ஒண்ணு கூட சொல்லல. இயேசுவை பார்த்தான், உள்ளத்துல முழு இருதயமாக கர்த்தருக்கு இடம் கொடுத்தான். இடம் கொடுத்துன்னா பாருங்க, கர்த்தர் அவனை லிஸ்ட் அவுட் பண்ணி, இந்த தேதியில இருந்து இந்த வருஷம் வர இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு அநியாயம் இல்லை. கர்த்தர் அதெல்லாம் சொல்லி காமிக்கிறவர் இல்லை. கர்த்தருக்கு அது அருவருப்பு. அதையும் அவர் சொல்றாரு, எப்போ எனக்கு கர்த்தர் வேணும்னு தேடுறாங்களோ அந்த நிமிடம் முதற்கொண்டு அக்கிரமங்கள், பாவங்கள், நோய்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து நன்மையால், கிருபையால், இரக்கத்தால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் அப்படி ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. முழு இருதயத்தோடு. தயவு செய்து இன்னைக்கு காலையில செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு கூட என்ன தேடாம இருக்கிற. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உண்மை முழு இருதயத்து கூட. பணத்து மேல பாதி ஆசை இருந்தாலும் முழு இருதயம் கிடையாது இல்லையா? பல விஷயம், சில பேருக்கு பாருங்க, பிள்ளைங்க தான் உலகம், கர்த்தரை கூட அப்புறம் தான் வச்சிருப்பாங்க. இல்லைங்க, பெரிய தப்பு. முழு இருதயம் கர்த்தருக்கு மாத்திரம். உன் பிள்ளைய நடத்துறது, ஒன்றை நடத்துறது, வர போற சந்ததியை நடத்துறது கர்த்தர். நீங்க என்ன கிடையாது. நீ சம்பாதிச்சு வச்சு கொடுத்து உன் பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும், இல்லைங்க, கிடையாது. அது கிடையாது. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு தைரியத்தையும், அதுக்கு வேண்டிய வழியையும், அதுக்கு வேண்டிய நன்மை கொடுக்குறவர் கர்த்தர். கையின் பிரயாசத்தை வாக்கிய பண்றது கர்த்தர். உனக்கு பிள்ளைய கொடுத்தது கர்த்தர். இப்போ கர்த்தரை விட்டுட்டு பிள்ளைய பிடிச்சிட்டு இருக்க. நீங்க தயவு செய்து திரும்புங்க. எல்லாரும் முழு இருதயத்தோடு. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும். நிறைய பேருக்கு வேலை, அந்த பதவி, அது ஒரு பெருமை, அதில் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. இல்லை, ஏன் உன் வாழ்க்கையில தடை இருக்கு, ஏன் போராடிட்டு இருக்கிற, ஏன் நிர்பந்தம், ஏன் கவலை, ஏன் துக்கம், ஏன் சுகவீனம், ஏன் பலவீனம், நீ முழு இருதயத்தோடு கூட தேடலை. இன்னைக்கு தேடிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப பிதாவே, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். நிச்சயத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.